இப்போ முதலாவதாக இந்த அர்மேகதான் யுத்தத்திற்கு எது ஆயத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின்படி அவர் ஒலிவ மலையின் மேல் வந்து இறங்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் படிக்கிற 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் ஒலிவ மலையிலிருந்து ஏறி போனார். அங்க வந்து அப்போ ஒரு தூதன் சொல்றான், அவர் எந்த இடத்துல இருந்து ஏறி போனாரோ, அவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். ஒலிவ மலையிலிருந்து ஏறி போனார், ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அதே மாதிரி பகிரங்க வருகையில் அவர் மேகம் இதில் வரப்போகிறார், ஒலிவ மலையில் வந்து இறங்க போகிறார். எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். இப்போ ஒலிவ மலையில் வந்து அவர் இறங்கும் போது அந்த சகரியா 14:4 சொல்லப்படுற ஒரு காரியம் என்னவென்று சொல்லி பார்த்தா, அப்பொழுது ஒலிவ மலை கிழக்கு மேற்காக 2ஆக அது வந்து பிளக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒலிவமலை 2ஆக பிளக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த ஒலிவமலை 2ஆக பிளக்கும், அவர் வந்து பாதை வரும்போது 2ஆக பிளக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துக்குள்ள ஒரு ஹாலோ பிளேஸ் ஏதோ ஒன்று உருவாகி இருக்கணும். ஏன்னா அது 2ஆக பிளக்கணும். இயேசு வரும்போது பிளக்கும்னு பைபிள் சொல்லுது. இப்போ இஸ்ரவேல் கவர்மெண்ட்காரங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஆட்சி இஸ்ரவேலுக்குள்ள வந்த பிறகு 1967க்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாத்தையுமே கட்ட ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல் நிறுவனம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒலிவ மலையில் டூரிஸ்ட் ஸ்பாட்டில் ஒரு ஸ்டார் ஹோட்டல் கட்டணும்னு சொல்கிறது அவங்களுடைய பிளான். அதனால் போய் ஒலிவ மலையை ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த ஆராய்ச்சி பண்ணின போது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரியதான ஒரு மண் ஆராய்ச்சி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒன்று கண்டுபிடிச்சாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒலிவ மலைக்கு உள்ள ஒரு ஃபால்ட் லைன் உருவாகி இருக்கிறத அவர்கள் கண்டுபிடிச்சாங்க. பாருங்கள், இதுதான் அந்த ஃபால்ட் லைன். இப்படி ஒரு ஃபால்ட் லைன் உருவாகி இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சி, அது வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கித்ரோன் வேலி வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஃபால்ட் லைன் ஃபாலோஸ் த கித்ரோன் ப்ரூக் விச் எம்ப்டிஸ் இன்டு டெட் சி அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தி ஜியாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் இன் டெல் அவிவ். டெல் அவிவில் இருக்கக்கூடிய, அப்பொழுது இஸ்ரேலுக்கு தலைநகராக இருந்த டெல் அவிவ் தான் அதில் இருந்தக்கூடிய ஒரு ஜியாலஜிக்கல் அமைப்பு. அவங்க தான் இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு விரிசல் உண்டாயிருக்கிறது. நமக்கு ஈஸியாக புரியும்படி சொல்லணும். ஃபால்ட் லைன்னா என்னன்னு கேட்டால், இந்த மலைக்கு அடியில் ஒரு பெரியதான விரிசல் ஒன்று இருக்குது. அது நடுவில் பார்த்தீங்கன்னா ஹாலோ பிளேஸாக இருக்கிறது. அதன் மேலே எந்த விதமான பாரமானதான காரியங்களையும் இறக்க முடியாது, உள்ள ஃபைலிங் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹில்டன் குரூப்ஸ் ஆஃப் ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் அதை அங்கே கட்ட போனாங்க. அவங்க தான் அதை ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த ஜியாலஜிக்கல் இன்ஸ்டியூட்காரங்க கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. அந்த ஒலிவமலை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், யூதர்களுடைய இஸ்ரவேலர்களுடைய மிகப்பெரிய மத ரீதியான நம்பிக்கை இடம். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒலிவமலைக்கு சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல பிரதமர்கள் அல்லது ஜனாதிபதிகள் மிக முக்கியமானவருடைய கல்லறைகள் அங்கே இருக்கும். என்ன காரணம்னு சொன்னால், அவங்களுடைய நம்பிக்கையின்படி அவங்க மேசியா ஒலிவமலையிலிருந்து இறங்குவார். அவங்க மேசியா இயேசு கிறிஸ்து இல்லை. ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்து இன்னும் மேசியாவை ஏற்றுக்கொள்ளலை. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க மேசியா இயேசு கிறிஸ்து தான், அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சகரியா 14:4 அவங்க விசுவாசிக்கிறாங்க. கடைசியாக எங்களுடைய மேசியா ஒலிவமலையில் வந்து இறங்குவார், அவர் வரும்போது கல்லறைகள் திறக்கும், நாங்களும் முதலாவது எழுந்திருப்போம்னு சொல்லி அந்த விருப்பப்படுறவங்க முதலாவது எழுந்திருக்கின்ற வாஞ்சை உள்ளவங்களை என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல இடம் வாங்கி தங்கள் கல்லறைகளை வைக்கிறாங்க. ஸோ அது ஒரு மிக முக்கியமான அவங்களுடைய ரிலீஜியஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்பாட். அந்த இடத்துல தான் ஒரு ஹோட்டல் கட்டணுங்கிறது ஹில்டனுடைய பிளான். ஆனால் இப்போ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அது உள்ள என்ன ஓடுது, அரேபியன் பிளேட்டுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய ஃபால்ட் லைன் ஓடுறதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதன்படி இப்போ அவங்களுடைய பிளான் என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல ஹோட்டல்ஸ் கட்ட முடியாது, மிகப்பெரிய அளவில் எதுவும் ஃபைலிங் பண்ண முடியாது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. இது அவங்க அதுக்கு பிறகு அரசாங்கம் அங்கே கட்ட வேண்டாம்னு சொல்லிருச்சு. பல காரியங்கள் நடக்குது, அது வேற விஷயம். ஆனால் இதன் மூலமாக நமக்கு தெரியக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் வந்து இறங்க போகிற அர்மேகதான் யுத்தத்தினுடைய முதலாவது ஸ்பாட், அவர் வந்து இறங்க போகிற முதலாவது ஸ்பாட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒலிவமலை. அந்த ஒலிவமலை பிளப்பதற்கு தயாராக நின்று கொண்டிருக்கிறது. இப்போவே ரெடி ஆயிடுச்சு, ஒலிவமலை ரெடி. இது வந்து ஏறக்குறைய ஒரு 10 வருஷமாகவே இந்த நிலையில் தான் ஒலிவமலை இருக்குது. இதே மாதிரி மலைகள் உலகத்தில் பல இருக்குது. பல இடங்களில் அந்த மாதிரி ஃபால்ட் லைன் ஓடுது, அந்த மாதிரி காரியங்கள் இருக்குது. அதுக்கு நடுவில் எரிக்குழம்புகள் ஓடக்கூடிய எரிமலைகள் உண்டு, அது வெடிச்சு எரிமலைகள் வரும்னு சொல்லக்கூடியது இருக்குது. ஆனால் இங்கே வெறும் ஃபால்ட் லைன் மட்டும்தான் இருக்குது. இது நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால், அர்மேகதான் யுத்தத்திற்கு முதலாவது ஆயத்தப்பட வேண்டிய ஒலிவமலை ஆயத்தப்பட்டு விட்டது நம் கண்களுக்கு முன்பாக. யோசித்து பாருங்க, எவ்வளோ மலைகள் இருக்குது, எத்தனை மலைகள் பிளக்க போது நமக்கு தெரியாது. ஆனால் குறிப்பாக ஒலிவமலை எப்படி பிளக்கும்னு ஆண்டவர் சொன்னாரோ அதே மாதிரி தான் இந்த ஃபால்ட் லைன் ஓடுது. அதனால தான் உங்களுக்கு நாங்கள் இந்த எவிடன்ஸை போட்டிருக்கிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஃபால்ட் லைன் எங்கேருந்து எப்படி வந்து ஜாயின் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அரேபியன் பிளேட்லேருந்து வரும். அப்போது வேதம் சொன்ன தீர்க்க தரிசனம் ஏறக்குறைய 2600 வருஷத்துக்கு முன்னாடி சகரியா தீர்க்கதரிசி சொன்னதை இன்னைக்கு நம்ம காலத்தில் அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம எதுக்காக இதை உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு புறம் நம்முடைய வேதம் 100% ஆதாரபூர்வமானவை, இரண்டாவது அதை சொன்ன தேவன் மெய்யான தேவன்,
மூன்றாவது, வாக்குரைத்த தேவன் மிக சீக்கிரத்தில் வரப்போகிறார். அதான் முக்கியம். அர்மேகதான் யுத்தத்திற்கே ஒளிவமலை ஆயத்தம்னா அதுக்கு முன்னாடி வரப்போற வருகைக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கணும். இன்னைக்கு வருகை இல்லைன்னு சொல்றோம், ஒரு கூட்டம் சொல்றாங்க, இருந்துட்டு போட்டோம். நம்ம இருக்குன்னு விசுவாசிக்கிறோம். வருகை வந்தா அதுல போகக்கூடியதான வாழ்க்கை நமக்கு இருக்கணும் இல்லையா? இப்போ ஒளிவமலை ஆயத்தமா இருக்குது, நாம எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். இதை சொல்றதுனால, இந்த எவிடன்ஸ் கொடுக்கறதுனால, எங்ககிட்ட இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு இன்ஃபர்மேஷனா நீங்க பார்த்துட்டு போறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம இதன் மூலமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறோமான்றதான் இம்பார்ட்டன்ட். நாம நினைக்கணும், ஒளிவமலை தயாராயிருச்சு, அதுக்கு முன்னாடி நான் ரெடி ஆகணும், நான் சீயோன் மலைக்கு போகணும், நான் ரெடி ஆகணும். இதான் நம்முடைய நோக்கம். அதுவும் இந்த கடைசி காலத்தில் இப்போ நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேருக்கு ஒரு வகையான பயம் வந்திருக்கு. திருப்பியும் சொல்றேன், ஒரு வகையான பயம் வந்திருக்கு. என்ன பயம்? ஐயோ வருகை வரப்போதே. நான் திருப்பியும் சொல்றேன், பயந்து வருகையில நம்ம போகக்கூடாது, ஆயத்தப்பட்டு வருகையில போகணும். அதாவது நரகத்தை பத்தின பயத்தை விட பரலோகத்தை பத்தின ஆசை தான் நமக்கு நிறைய இருக்கணும். பிசாசை பத்தின பயத்தை விட தேவன் மேல அன்பு அதிகமா இருக்கணும். இன்னைக்கு பிசாசுக்கு பயந்து ஆண்டவர்கிட்ட போகக்கூடாது. அப்படி உங்களை பயமுறுத்தி தான் கூட்டிட்டு போகணும்னு இயேசு விரும்பினார்னா அவர் இவ்வளவு தூரம் சிலுவையில் அறைய வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மலையில அவர் ஏஞ்சி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி எழும்பி நிற்கிறாரு பாருங்க. அந்த ஜெய்ஜாண்டிக் காட்சியை பார்த்த உடனே ஜனங்கள் பயந்தார்கள்னு இருக்கு. அவருடைய சத்தத்தை கேட்டு அலர்னாங்க இருக்கு. அவங்க அதுக்கப்புறம் தேவனே பேச வேணான்னாங்க. பயமுறுத்தி உங்களை தன் பக்கம் இழுப்பது தேவனுக்கு எளிது. அது பிசாசுடைய ரூட்டு, பயமுறுத்துறது. ஆனா நம்ம ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்கள், நீங்க என்ன எப்படி இருக்கணும், நேசிச்சு வரணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அப்படி ஆயத்தமாகுங்க. இதெல்லாம் காட்டும் போது என்ன அர்த்தம்? என்னுடைய ஆண்டவர் என்னை சந்திக்கும்படி வரப்போகிறார். அதான் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, யோவேல் புஸ்தகத்துல, மணவாளன் தன் அறையை விட்டும் மணவாளி தன் மறைவை விட்டும் புறப்படுவார்களாம். அப்படி ஒரு மணவாளி மணவாளனை சந்திக்கிறதுக்கு புறப்படுற மாதிரி ஆயத்தமாகணும். எங்க ஆண்டவர் வரப்போறார், நாம பார்க்க போறோம், அந்த சந்தோஷத்துல போனோம். அதுதான் நான் சொல்ல வரேன். ஒளிவமலை ஆயத்தப்பட்டிருக்கிறது முதலாவதாக. இரண்டாவது, நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.